அந்த 41 பேர் இறப்புங்கிறதே ஒரு ஷூட்டிங் தான் அப்படின்னு நேற்று மாலையிலேருந்து ஒரு விவாதம் மாதிரி கிளம்பியிருக்கு. ஊடகங்கள், குறிப்பா பாஜக ஆதரவாளர்கள், திமுக ஆதரவாளர்கள் விஜயை கொச்சைப்படுத்தணும், விஜய் மேல கரையை ஏற்படுத்தணும், பழிய சுமத்தணும்னு நினைச்சு தோத்து போனவங்க இது வரைக்கும். சவுக்கு சங்கரை திமுக அவரை ரொம்பவும் பிலோ த பெல்ட் அடிச்சாங்க. அதெல்லாம் செஞ்சது இப்ப சரிதான்னு எனக்கு நினைக்க தோணுது. காசை வாங்கிட்டு அண்ணா திமுக பிரச்சாரம் பண்ற. போன வாட்டி நீ எல்லாம் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாலும் இந்த சேட்டை துரைமுருகன்ல இருந்து சவுக்கு சங்கர் எல்லாம் ஒரு பார்ட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு எதிர்பார்ட்டியை கேவலப்படுத்துறது. அது விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. நீங்க சிபிஐ விட இன்டர்போலா? நீங்க சவுக்கு சங்கர்னா இன்டர்போல் ஏஜென்ட்டா? எனக்கு வாயில நல்லா வருது. அமித்ஷாவை பார்க்க இன்னைக்கு நைட்டு புறப்படுறதா கூட ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. பழனிசாமி தப்பு பண்றவனுக்கு தான் இந்த நைட்ல எல்லாம் மீட் பண்ணுவாங்க. ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆயிருக்கணும். இந்த அளவுக்கு பழி வாங்குறாங்க. விஜயை விடுங்க, ப்ரொடியூசர் என்ன பண்ணான் பாவம். ஏன் மிகப்பெரிய பேச்சாளர்கள் இருக்காங்களா, ரஜினிகாந்த், கமலஹாசன் வாயை பெவிக்கால் போட்டு மூடிட்டு இருக்காங்க. மத சிறுபான்மை கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள், இந்த ஓட்டு இன்னைக்கு மேக்சிமம் விஜய் பக்கம் போதுங்க. அப்ப இதை எப்படி தடுக்கிறதுனா விஜய் மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தணும். இன்னைக்கு போலையா நாளைக்கு போயிடுவார் போல இருக்கு, நாளைக்கு போலையா நாளைக்கு போவாரு. ஏண்டா நீ எல்லாம் 4 வருஷம் குர்த்தனம் நடத்தணும்னாச்ச பாஜகவோட வாஜ்பாய் ஆட்சியில், திமுக நடத்தல. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் பற்றி அவரோட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். இப்போ பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு கடந்த 3 நாட்களாக. முதல்படியாகவே பார்த்தோம்னா நேற்று இரவுலேருந்து திரும்ப ஒரு ரூமர் மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த கேள்விக்கு பல்வேறு இடங்களில் பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் இன்னொரு தடவை அந்த கேள்வி வருது. அந்த 41 பேர் இறப்புங்கிறதே ஒரு ஷூட்டிங் தான் அப்படின்னு நேற்று மாலையிலேருந்து ஒரு விவாதம் மாதிரி கிளம்பியிருக்கு. சினிமாவில் நம்ம என்ன கேமரா யூஸ் பண்ணுவோமோ அந்த கேமராலாம் இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் விஜய் சார் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. விஜய் அவர்கள் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது சிபிஐக்கு உண்மை போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அயோக்கியதானங்க. அதாவது ஒரு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு ஊடகங்கள், குறிப்பா பாஜக ஆதரவாளர்கள், திமுக ஆதரவாளர்கள் விஜயை கொச்சைப்படுத்தணும், விஜய் மேல கரையை ஏற்படுத்தணும், பழிய சுமத்தணும்னு நினைச்சு தோத்து போனவங்க இது வரைக்கும். எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டாங்க. இன்க்ளூடிங் இஸ் பர்சனல் லைஃப்ல விளையாடி பார்த்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு விஜய் ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு. அவர் மேல இவங்க அடிச்ச எந்த கரையும் கலங்கமும் ஒட்டல. மக்கள் அவரை நம்புறாங்க, பெண்கள் அவரை நம்புறாங்க, இளைஞர்கள் அவர் பின்னால திரள்றாங்கன்றதால ரொம்ப மோசமான பச்சையான புழுகு பிரச்சாரத்தை தொலைக்காட்சி சேனல்களை வச்சே பண்றாங்க. நான் 2 கேள்வி கேட்கறேன். இப்ப சிபிஐ 3 நாள் போய் விசாரிச்சுட்டு வந்தாச்சு. 3வது நாள் அவர் சிபிஐ முடிச்சுட்டு வந்தார். எவ்வளவு உற்சாகத்தோட வந்தார் பாத்தீங்கல்ல. ஆமா. அவருக்கு மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும். அவரை பார்த்தா நீங்க சிபிஐ ஆபீஸ்ல இருந்து விசாரணைக்கு அட்டன் பண்ணிட்டு வரா மாதிரியா இருந்தது. ஏதோ ஜெயிச்சு தேர்தல் முடிவு பண்ணிட்டு ஆட்சி அமைக்க வரா மாதிரி வந்தார், இப்படி காமிச்சிட்டு. சோ இதெல்லாம் இட்டுக்கட்டிய கதைகள்ங்க. அதுவும் அந்த மாரிதாஸ், சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் ஒரு கிரெடிபிலிட்டியே இல்லாத ஆட்கள். அதாவது என்னன்னா ஒரு விஷயத்தை நடுநிலையோடு பேசுறது ஒரு பக்கம், இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக விஷயத்தெல்லாம் வளைச்சு விட்டு நான் என்ன சொல்றேன்னா, மாஸ்டர் படத்துல ரொம்ப பேர் வர ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். குரூப் ரொம்ப பேர், ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிற அந்த ஷூட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. சினிமால அதுக்குன்னு ஏஜென்சிஸ் இருக்கு. அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு 500 பேர் வேணும்னா 500 பேரை கூப்பிட்டு இறக்கிடுவோம். அரசியல் கட்சிகள் இப்ப பெரும்பாலும் அதானங்க பண்றாங்க. ஒரு 1000 பேர் வேணும்னா 1000 பேர், இல்ல 5000 பேர் வேணும்னா 5000. அது அந்த தொழிலாளிகளுக்கு ஒரு தினக்கூலியாவா ஆகும். புரியுதுங்களா? சினிமா துறையில இருக்கிற விஜய்க்கு ஒரு 10,000 பேரை 20,000 பேரை
கூலி போட்டு வர வைக்கிறதுக்கு ப்ரொடியூசர் பே பண்ண போறாங்க. அதுக்கு கரூர் மீட்டிங்கை தான் வைக்கணுமா? கரூர் மீட்டிங்ல இவ்வளவு கூட்டம் வரும்னு அவருக்கு தெரியுமா? இதை விட பெரிய கூட்டம் திருச்சியில திரண்டது, திருவாரூர்ல திரண்டது. ஏன் விக்கிரவாண்டியில அவ்வளவு பெரிய மாநாடு நடந்தது, 15 லட்சம் பேர் கலந்துட்டாங்கன்றாங்க. மதுரையில மாநாடு நடந்தது. அதாவது புழுகிறதுக்கு ஒரு அளவே இல்லையே. கூட்டத்தை காட்டுறதுக்கு ஷூட்டிங்க்கு அவர் ஏங்க கரூருக்கும் விக்கிரவாண்டிக்கும் வரணும்? ஸ்டுடியோல ஆள் காத்துட்டு இருப்பாங்களே கேட்ல. அதனால இதெல்லாம் இட்டு கட்டிய பொய்கள். செந்தில் பாலாஜி போயிட்டு வந்தார் இல்லையா, அவர் மூஞ்சி எப்படி வந்தது பாத்தீங்களா? தொங்கி வந்தாரு. ஏன்னா இன்னைக்கும் சொல்றேன், விசாரணை நடக்கட்டும், முடியட்டும். என்ன பொறுத்தவரையில விஜயினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை, பயணத்தை தடுத்துடணும், முடக்கிடணுன்ற தீய நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு தான் அந்த சம்பவமே கரூரில் அரங்கேற்றப்பட்டது. பாவிகள், படுபாவிகள் 41 பேர், பெண்கள், குழந்தைகள் உட்பட கொல்வதற்கு காரணமான சதி திட்டத்தை தீட்டிய சதிகாரர்கள். அவங்க தான் மன்னிக்கப்படக்கூடாது, தண்டிக்கப்பட வேண்டும், வெட்கப்படணும். விஜய்க்கு இதுல என்னங்க இருக்கு? பாவம், அவர் ஒரு பேச போனார்ன்றதை தவிர அவருக்கு என்னங்க இருக்குது? அதனால இதெல்லாம் சவுக்கு சங்கரை திமுக ஆட்சி கட்சி அவரை ரொம்பவும் பிலோ த பெல்ட் அடிச்சாங்க. நிறைய டார்ச்சர் பண்ணி. ஆனா அதெல்லாம் செஞ்சது இப்ப சரிதான்னு எனக்கு நினைக்க தோணுது. ஏன்னா நீ ஒரு பத்திரிகையாளர்னு சொல்ல முடியும், யூ ஆர் ஏ யூடியூபர். ஆனா நியாயமா இருக்கணும். நீ காசை வாங்கிட்டு அண்ணா திமுக பிரச்சாரம் பண்ற. போன வாட்டி நீ எல்லாம் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாலு. யூ ஆர் நாட் டூயிங் ஃப்ரீ சர்வீஸ், யூ ஆர் கெட்டிங் மணி இன் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ். அது எவனா இருந்தாலும், இந்த சேட்டை துரைமுருகன்ல இருந்து சவுக்கு சங்கர் எல்லாம் ஒரு பார்ட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு எதிர்பார்ட்டியை கேவலப்படுத்துறது. போன வாட்டி திமுகவுக்கு பண்ணது சவுக்கு சங்கர் தானே, இந்த வாட்டி அண்ணா திமுகவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, கொள்கை ரீதியா விஜய் விமர்சனம் பண்ணுங்க. நீங்க அவருடைய தேர்தல் உறுதிமொழிகள், அவருடைய அரசியல் கருத்துக்கள், இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அவர் ஸ்தாபனத்தை நடத்துறது, கட்சியை அவங்க நடத்துறது, எவ்ரிதிங் எனிபடி கேன் கிரிட்டிசைஸ். நீங்க உங்க அண்ணா திமுக எப்படி இருக்கு? ஒரு அடிமையாகி போயிருக்கு அந்த கட்சி. அமித்ஷாவை பார்க்க இன்னைக்கு நைட்டு புறப்படுறதா கூட ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. பழனிசாமி ஏன் இரவில் போய் சந்திக்கிறாரு, பகல்ல எல்லாம் போக மாட்டாரான்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த தப்பு பண்றவனுங்க தான் இந்த நைட்ல எல்லாம் மீட் பண்ணுவானுங்க, பகல்ல டே லைட்ல மீட் பண்ண மாட்டானுங்க. நல்ல காரியம் பண்றவங்க எல்லாம். பழனிசாமி அமித்ஷாவும் ராத்திரி 11 மணிக்கு தான் சந்திக்கிறாங்கன்றது. அதுவும் பாருங்க, முதல் முறையா பழனிசாமி போகும்போது ஒரு கார்ல போல, இந்த திருடனுங்க தான் 5 கார் மாறுவானுங்க. ஒரு கார்ல போய் கொஞ்சம் தான், அதை விட்டு இன்னொரு கார்ல. இதுல நம்ம சினிமால பார்த்து இருக்கோம், இந்த திருட்டுத்தனம் பண்றவன், முள்ளமாரித்தனம் பண்றவன் தான் இப்படி மாறுவான். அத மாதிரி ஏங்க நீங்க ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவரை சந்திக்கிறதுக்கு நேரா போலாமா? உங்களுக்கு என்ன பயம்? உங்களுக்கு என்னத்துக்காக அச்சம்? அங்க போய் கூட மூஞ்ச மறைச்சிங்கன்னு போனார். கேட்டா வியர்வே, நைட்ல என்ன வியர்வு தொடக்கிச்சது. உங்களுக்கே அவமானமா இருக்குது. பாஜகவை இவ்வளவு பேசிட்டு பாஜக கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னா தெரியுது. ஆனால் தன் மீது உள்ள ஊழல் வழக்குகள், தன் மீது உள்ள கொலை வழக்குகள், தன் மந்திரிகள் மேல இருந்த கொலை வழக்குகள்ல இருந்து காப்பாற்றி கொள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த அந்த மாபெரும் அதிமுக இயக்கத்தை இன்னைக்கு அமித்ஷா காலில் கொண்டு போய் கிடத்திட்டீங்க. நீங்க மோடி காலில், மோடி இஸ் மை டாடின்றான் உங்க அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, விருதுநகர் அதிமுக மாவட்ட செயலாளர். ஆனா ஜெயலலிதா மோடியா லேடியான்னு சொன்னது. அந்த கட்சியில இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றான்னா, மோடி இஸ் எங்க டாடின்றான். இந்த கட்சி போயிடுச்சுங்க. அதனால இவங்க அதை பத்தி கவலைப்பட்டோம். பழனிசாமியும் சவுக்கு சங்கர் இவங்க எல்லாம் அதை விட்டுட்டு கேமரா எடுத்தார்களா? எடுத்தாது விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. நீங்க சிபிஐ விட இன்டர்போலா? நீங்க சவுக்கு சங்கர்னா
இன்டர்போல் ஏஜென்ட்டா? எனக்கு ம். வாயில நல்லா வருது. எல்லாரையும் ஏமாத்தி பிளாக்மெயில் பண்ணி சம்பாரிச்சுட்டு சொத்து குவிச்சுட்டு இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு எப்படிங்க வருது இது மாதிரிலாம் பேசுறதுங்க? சரி, சரியில்லைங்க. ஓகே சார். அடுத்த இது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டா தான் பார்க்குறோம். அடுத்தபடியா நேத்து இஃப்தார் நிகழ்ச்சியில விஜய் பேசுனத எப்படி பார்க்குறீங்க? எங்கள வந்து தப்பா சித்தரிக்க ட்ரை பண்றாங்க. பாஜகவோட பி டீம்ன்ற மாரி சித்தரிக்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க விஜயோட ஸ்பீச்? இதுவரையில விஜய் பேசின பேச்சிலேயே ம். நேத்து 1.5 நிமிஷம் பேசின பேச்சு தாங்க சூப்பர். அப்படிங்களா என்ன சார்? பொறுத்தவரையில இவ்ளோ பிரச்சாரம் பண்ணியிருக்காரா சார்? அத எல்லாத்தை விட ஆ. நேத்து பேசினார் பாருங்க, ஒட்டச்சா மாதிரி தேங்காய. ஆ, ஆ. ஒரு மணி 1 நிமிஷம் ம். 3 செகண்டோ என்னவோ ம். நான் நல்லா பார்த்தேன். அவ்வளவுதான் பேசினார். என்ன சொன்னார்னா, என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டார். பட்டுன்னு உடைச்சிட்டாரு. அதாவது ஆ. எதற்காகவும் யாருடனும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எங்களுடைய மதச்சார்பற்ற கொள்கை இருக்குல்ல, ம், ம், ம். செக்குலர் ம். பாலிசி, ம். அதில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். ம். மதச்சார்பின்மைனா என்ன? அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்ததாக இருக்காது. ம். மக்களுக்கு அவர்கள் மத நம்பிக்கையை வழிபட சுதந்திரம் இருக்கும். ம், ம், ம். யாருக்கு என்ன பிடிக்குதோ அவங்க அந்த மதத்தை பின்பற்றலாம். ம், ம், ம். அதாவது வழிபாட்டு சுதந்திரம் இருக்கும். ம். அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து நடக்காது. ம், ம், அது ம். பொதுவா இருக்கும். ம். இதுதான் செக்குலர் பாலிடிக்ஸ். ம். இதுதான் இந்தியாவில் 2014 வரைக்கும் இருந்தது. ம், ம், ம். 14ல இருந்து அது இல்ல, கம்யூனல் பாலிடிக்ஸ் இப்ப வந்துட்டு இருக்கு. ம். அதனாலதான் அவர் சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு. ம். அதுல தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். என்ன அழுத்தம் பண்ணாலும், என்ன நீங்க நஷ்டத்தை உண்டாக்குனாலும். இப்ப பாருங்க, ஜனநாயகன் படம் ம். டிசம்பர் மாசம் சென்சார் போர்டுக்கு அமிச்சாங்க. ம். ஜனவரி 9 ரிலீஸ் ஆயிருக்கணும். இன்னைக்கு 19, மார்ச் 19. ம். இப்பதான் என்ன இருக்குன்னா, பாம்பேல நேத்து ரிவ்யூ கமிட்டி பார்த்துட்டு சர்டிபிகேட்லாம் கொடுக்கல, எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்களாம். ம். என்ன தேர்தல்லாம் நடத்தை விதிகள் வந்துடுச்சு, ம். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. அவர் வந்து ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறாராம். ம். அது படம் அரசியல் இருக்குதான். அதனால அதை பத்தி எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணுமா. ம். அவங்க ஒரு 10 நாள் இழுப்பாங்க. ம். ஆக மொத்தம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னால் வந்துவிடக்கூடாது, திரையில அது வந்துடக்கூடாது. ம். ஏன்னா அது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு படமா இருக்குங்க. ம். அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும்ல. ம். அதனால விஜயினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பாதி செஞ்சிடும். அது ம். குக்கிராமங்கள்ல, நகரங்கள்ல, ம். எல்லா இடத்துலையுமே போய் சேர்ந்துடும் அவருடைய மெசேஜ். ம். அதனால வந்துங்க, திட்டமிட்டு இதை பாஜக செய்கிறது. ம். ஆனா இந்த பாஜக இப்படி ஒரு திரைப்படத்தை பண்ணுத, ம். வரலாறு காணாத அளவு. சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சினிமா பின்னால ம். ஹோல் கவர்மெண்ட் இஸ் ரன்னிங். இந்த அளவுக்கு பழி வாங்குறாங்க. விஜயை விடுங்க, ப்ரொடியூசர் என்ன பண்ணான் பாவம். இப்ப அந்த அமேசானா பிரைம் ஆடியாவா, அவன் வந்து அந்த இதையே கான்ட்ராக்டே ரத்து பண்ணிட்டாங்க. 100-120 கோடி லாஸ் ஆகி போச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல. இது வந்துங்க எவ்வளவு பெரிய சேதாரம். ஏன் மிகப்பெரிய பேச்சாளர்கள் இருக்காங்களா, ரஜினிகாந்த், கமலஹாசன், வாயை பெவிக்கால் போட்டு மூடிட்டு இருக்காங்க. ஏன் மூடிட்டு இருக்காங்க? இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாமே அப்படின்றீங்களா? ராகுல் காந்தி பேசுறாருங்க. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுறாரு. ஏன் முதல்வர் கூட அப்படி லைட்டா பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் படம்னு சொல்லாம அப்படி அப்படி அடிச்சு விட்டாரு. ஆனா ரெட் ஜெயண்ட் அதிபர் இருக்கிறார, யாரு, உதயநிதி, வாய் திறந்தாரு. அவரும் சினிமால இருந்து வந்தவர் தானே, நேற்றைய நடிகர் தானே. அப்போ இந்த ரஜினிகாந்த், கமலஹாசன், உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் மற்றதுக்கெல்லாம் வாயை திறக்கலான்னா கூட பரவாயில்லைங்க. ஒரு திரை உலகத்துல ஒருவனுடைய அரசியலுக்காக இந்த படத்தை இப்படி பண்றாங்களே, இவங்கெல்லாம் தான் பாஜக எதிர்ப்பாளர்கள். இவங்க தான் செக்குலர் பாலிடிக்ஸ் பேசுறவங்க இல்லையா. அதனால ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளவு வந்தோம், அவருக்கு எவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்தோம். சிபிஐல அவர் ஒரு விட்னஸ் தான் பாவம். அவரை 3 நாளா விசாரிக்கிறான். ஜனவரியில இருந்து விசாரிச்சிட்டு இருக்கானுங்க. விசாரிக்கிட்டான். அவர் ஒவ்வொரு முறையும் போறாரு. அவர் மனசுல ஒண்ணும் கிடையாது. அவர் மடியில
கணம் கிடையாது. அதனால அவர் நேத்து ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. ஓகே. நோ காம்ப்ரமைஸ் வாட் எவர் தி சிச்சுவேஷன். சமரசமே கிடையாது, எதையும் எவனுக்கும் கிடையாது. உடைச்சு சொல்லிட்டாரு. இவனுங்க கத்திட்டு இருக்கானுங்க ஒரு வாரமா. தேசிய ஜனநாயக கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடக்கிறது, பேச்சுவார்த்தை தொடர்கிறது. டிவியில நேத்து காலையில ஓட்டுறாங்க கீழே. அமித்ஷா கட்டளை தமிழக பாஜக தலைவர்களுக்கு, பேச்சுவார்த்தையை இனி நடத்த வேண்டாம் தாவேகாவுடன். என்னடா எப்படா பேசுனீங்க? இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுங்களா? 25% மைனாரிட்டி ஓட்டு இருக்கு. அதான் மத சிறுபான்மை, கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள். இந்த ஓட்டு வந்து இன்னைக்கு மேக்சிமம் விஜய் பக்கம் போகுதுங்க. இது காலங்காலமா திமுக போட்டியில விழுந்துட்டு இருந்த ஓட்டுங்க. அப்ப இதை எப்படி தடுக்கிறதுனா, விஜய் மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தணும். இன்னைக்கு போலையா நாளைக்கு போயிடுவார் போல இருக்கு, நாளைக்கு போலையா அப்ப நாளைக்கு போவாரு, தேர்தலுக்கு முன்னால போலையா இப்ப தேர்தலுக்கு பின்னால போயிடுவாரு. ஏண்டா நீ எல்லாம் 4 வருஷம் குர்த்தனம் நடத்தணும்னாச்ச பாஜகவோட வாஜ்பாய் ஆட்சியில. திமுக நடத்தல. ஆமா இருந்தாங்க அவங்களும். இவன் பேசுறான் இவனை பி டீம் ஏ டீம். நீ தான் ஏ டீம் என்ன கேட்டான். பாஜகவின் ஏ டீம் வந்து டிஎம்கே தான், நேற்றும் இன்றும் நாளையும். ஏன்னா அவங்களுக்கு பாலிடிக்ஸ் கிடையாதுங்க, சுயநலம் தான். ஒரு பக்கம் பெரியார் எங்களுடைய வழிகாட்டின்வாங்க, இன்னொரு பக்கம் அரசு சார்ந்த மதச்சார்பற்ற கொள்கையை தள்ளி விட்டுட்டு முருகன் மாநாடு நடத்துவாங்க. நீங்க ஏன் முருகன் மாநாடு நடத்துறீங்க? அதுக்குதான் இருக்கான இந்துக்கள் நடத்திட்டு போறான், இல்ல பாஜக தான் மதவாதம் பேசுறவன் அவன் நடத்திட்டு போறான் மதுரையில. அறநிலையத்துறை எதுக்கியா முருகன் மாநாடு எல்லாம் நடத்தணும்? மாநாடு நடத்தின தேர்வு முருகனுக்கு நிர்வாகிகள் தேர்வு நடத்த போறீங்களா? அப்போ அரசியல் ஆதாயத்துக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி தான் திமுக, அதிமுக. அவங்க சுயநல கட்சிகள். இன்னைக்கு அவங்க வந்து விஜய் வந்துட்டதுனால அச்சப்பட்டுட்டு அபாண்டமா எதையாவது புழுதி வாரி பேசிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் மக்கள் இவங்களா 30 வருஷம் பார்த்து இருக்கிறோம் இல்ல, அதனால தெளிவாக மக்கள் வந்து விஜய் ஆதரிப்பார்கள். அடுத்தது என்ன சொன்னார், நான் நேத்து இந்த வதந்திகள் இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, நம்ம கட்சி தொடங்குனதுல இருந்தே இவ்வளவு விஷயங்கள் பரப்பிட்டே தான் இருக்காங்க, குழம்பாதீங்க. நம்ம வந்து மதச்சார்பின்மை கொள்கையிலும் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி கொள்கையிலும் ஒருபோதும் யாருடனும் எப்போதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். தெளிவான டிக்ளரேஷன். அடுத்தது இன்னொன்னு சொன்னாரு, நம் தலைமையில் தான் அரசாங்கம்னாரு. அதான் அங்க மெயின். நம் தலைமையில் என்ன? முதலமைச்சர் இஸ் ஃப்ரம் டிவிகே. விஜய் தான் நமக்கு தெரியும். நான் ஒரு நாகரிகமா சொல்றேன், நம் தலைமையில். ஏன்னா நம்ம கையில லகான் இருந்தா தான் அரசாங்கத்தை நம்ம நினைச்ச மாதிரி ஓட்ட முடியும். லகான போய் பிஜேபி கிட்டயோ அண்ணா திமுக காரங்கிட்டயோ கொடுத்துட்டு அவன் நேரா இந்த கடைக்குள்ள ஓட்டுவானுங்க. கண்டிப்பா. இன்னைக்கு பாருங்க, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் பாவமா இருக்கு எனக்கு. மதிமுக, மக்கள் நீதி மையம், சிபிஐ, சிபிஎம், இவங்களெல்லாம் எப்படி டீல் பண்றாங்க பார்த்தீங்களா? கொத்தடிமைகளா இருந்தாங்க பாவம். நல்லது செய்தாலும் பாராட்டி, தப்பு செய்தாலும் சப்ப கட்டி முட்டு கொடுத்து இவ்வளோ பண்ணவங்களை இன்னைக்கு வந்து 5 சீட்டு வச்சுக்க, 4 சீட்டு வச்சுக்க, 3 சீட்டு வச்சுக்கன்னு அவங்கள வந்து எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. ரியலி அவங்களுக்கும் வேணும். அவங்க வந்து ஒரு கொள்கை ரீதியாக ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்காமல் அடிமைகளானாங்க பாருங்க. அடிமைகள் எப்பவுமே உரிமைகளை எதிர்பார்க்க முடியாது இல்ல. beggars cannot be the choosers. அப்படிதான் இருக்க வேண்டியது. ஆமா, ஏதாவது ஒரு பிச்சைக்காரன் போய் அம்மா சிக்கன் பிரியாணி போடுமான்னு கேட்க முடியுமா? அவங்க கஞ்சி ஊத்தினாலும் எச்ச கையில விரட்டினாலும் போய் தான் அவன் பிச்சைக்காரன். these people are political beggars. டிஎம்கே அப்படித்தானே அவங்கள வந்து நடத்துது. அதனால வந்துங்க இன்னைக்கு வந்து விஜய் சொன்ன நேற்று சொன்ன அந்த ஒரு நிமிஷ ஸ்பீச்சு 1000 கதைகளை சொல்லிவிட்டது, 1000 வதந்திகளை உடைத்து விட்டது, அவதூறுகளை எல்லாம் சுக்குநூறாக்கிடுச்சு.